காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது காஷ்மீர். எப்பொழுதும் பனி பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி காஷ்மீர். காஷ்மீர் அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காசியப்பர் மீரா அப்படிங்கிறதுனுடைய கூட்டுத்தொகை தான் மருவி காஷ்மீர் அப்படின்னு வந்திருக்கு. காசியப்பருங்கிறவர் ஒரு மகரிஷி. அவருடைய பெயரில் தான் இந்த காஷ்மீரம் அப்படிங்கிற அந்த பழைய பெயரில் உள்ள இந்த இடம் உருவாகியது. அந்த காஷ்மீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நிறைய பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பகுதி. அதில் மிக முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னா குல்மார்க். அந்த குல்மார்க் ஒரு காலத்தில் ஒரு வறண்ட ஏரியாக இருந்தது. அந்த பகுதியை சமப்படுத்தி அங்கே பலரும் கல்வி கற்கக்கூடிய இடமாக பிற்காலத்தில் மாற்றினாங்க. அங்கே நிறைய குருகுல கல்வி படிப்பதற்காக பலரும் வந்தாங்க. எப்போதும் அங்கே வேதங்கள், எப்போதும் அங்கே ஞானம் விளைந்த ஒரு ஞான பூமியாக அந்த குல்மார்க் இருந்தது. அதனால தான் கௌரி மார்க் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது கௌரி தேவியும் விநாயக பெருமானும் இறைவன் கூட அங்கு படித்ததாக உள்ளூர்களில் கதைகள் நிலவுகிறது. அதனால தான் கௌரி மார்க் அப்படிங்கிறதா மருவி குல்மார்க் அப்படின்னு அது மாறி இருக்கு. காஷ்மீரினுடைய காவல் தெய்வம் யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி தான். அதாவது கல்வி ஞானத்தினுடைய சிறந்த பூமி காஷ்மீர் இல்லையா, அதனால் சரஸ்வதியை தான் எல்லோரும் வணங்குறாங்க. சரஸ்வதியை பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரா பூரா வாசினி அப்படிங்கிற வாழை துதிக்கிறாங்க. சாரதாவாக வணங்குகிறார்கள். சாரதா தேவியாக சரஸ்வதி தேவியை பார்க்கிற மண் எதுன்னா காஷ்மீர். காஷ்மீரில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பல சக்தி பீடங்களை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தவ ஞானி முனிவர்னு சொல்லி நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால சொல்லலாம். அவர் இங்கு காஷ்மீருக்கு தான் அவர் அந்த சௌந்தரிய லகரி என்பதை இங்குதான் அவர் பாடியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எம்பெருமான் உடையவர் ஸ்ரீமன் ராமானுஜர் கூட பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர் மண்ணுக்கு அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கங்கள் வியாக்கியானங்களை எல்லாம் அவர் கொடுத்திருப்ப ஒரு அதிசயத்தை எல்லாம் அவர் நிகழ்த்தி இருக்கிற குறிப்புகள் எல்லாம் நம்ம அதில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சீன நாட்டினுடைய பயணி யுவான் சுவாங் அவருடைய பயண குறிப்பில் பார்த்திங்கனாக்கா இந்த காஷ்மீருக்கு அவர் வந்ததுனால பல விஷயங்கள்ல அவருக்கு சீனாவுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய ஞானி பார்த்திங்கனாக்கா அல்ருமி அப்படின்னு அதுக்கு பேர். அவர் பார்த்திங்கன்னா இங்கு தான் வாழ்ந்திருக்கிறார். இப்படி பலரையும் ஞானியாக்கிய ஒரு பெருமை, ஒரு ஞான பூமி எது அப்படின்னு சொன்னால் இந்த காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். எங்குமே பனி பொழிந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி முதல்ல பார்த்திங்கன்னா காஷ்மீர் இந்து மன்னர்களுடைய ஆளுகைக்குள்ளே இருந்திருக்கு. அதன் பிறகு புத்த சமயத்தினுடைய ஆளுகைக்குள்ளே அது போயிருக்கு. அதன் பிறகு சைவத்தின் பக்கம் அதன் பிறகு இஸ்லாமிய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த காஷ்மீரம் போயிருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்து மன்னர்கள் இதை ஆண்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக புராண ரீதியாக பார்த்தாக்கா ராமருடைய 2 மகன்களில் ஒருவரான லவன், குஷனில் லவன் இல்லையா, அந்த லவன் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட புரி. அதனால தான் அதுக்கு லாகூர் அப்படிங்கிற பேர். பாகிஸ்தானுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய இந்த லாகூர் அவர் ஆட்சி செய்த பகுதியாக இருந்திருக்கிறது. லடாக் என்பதும் இந்த லவகுஷனில் உள்ள லவன் அப்படிங்கிற பேருடைய திரிவு அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பூமியாக துவக்கத்தில் இருந்தது தான் காஷ்மீர். காஷ்மீரில் பார்த்திங்கன்னா அந்த குல்மார்க் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பனிமலை அப்படின்னு சொல்லலாம். சோன்மார்க் அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்குது. அந்த சோன்மார்க்கிற பகுதி பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு இயற்கை அழகு அப்படியே கொள்ளை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய ஒரு அழகு தேவதை காஷ்மீர். அங்கே பார்த்திங்கன்னா குதிரைகள் மேலே நம்மளை ஏற்றி கொண்டு போய் அந்த மலையினுடைய அழகை அவங்க நமக்கு காட்டுவாங்க. இந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா அங்கே தான் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகவும் இயற்கை எழில் பொழிஞ்சக்கூடிய ஒரு மண்ணாக அந்த காஷ்மீர் மண் இருக்குது. இன்றைக்கும் -5 டிகிரியில் கூட இந்திய எல்லையை காவல் காக்கக்கூடிய வீரர்களை நாம் அங்கே பார்க்கலாம். அந்த காஷ்மீரத்துக்குன்னே அந்த உடையே ஒரு பிரத்யேகமான உடைன்னு சொல்லலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளிரை தாங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பளி போர்வையால் உடலை சுற்றி கொண்டு
தங்களுடைய போர்வைக்குள்ள வயிற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பை கையில் வச்சுருப்பாங்க எல்லாருமே எப்போதுமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் கூடை மாதிரி இருக்கும், அதில் கங்கு போட்டிருப்பாங்க, அந்த கங்கு கனன்று கொண்டே இருக்கும். அதனுடைய வெப்பத்திலே தான் அந்த குளிரிலிருந்து தங்களை தற்காத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி குளிர் மிகுந்த அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள், தனித்துவமான அடையாளங்கள் காஷ்மீருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.